அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு மிகப்பெரிய அதிரடி திருப்பம் குறித்து மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் தற்போது ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்காரு. தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ்க்கு இடையேயான கூட்டணி விவகாரம் திமுக தரப்பை திகைக்க வைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பதிலடியாக தான் அதிமுகவுக்கு ஆதரவு தரக்கூடிய நிலைக்கு திமுக இப்போ தள்ளப்பட்டிருக்குங்க. இந்த ஒட்டுமொத்த அரசியல் நகர்வுக்கு பின்னாடி டெல்லி மேலிடம் குறிப்பாக அமித்ஷா நேரடியாக கை நகர்த்திட்டு இருக்காருங்க. ஸோ அதுதான் உண்மையான விஷயம். இது குறித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேகா செய்த மிகப்பெரிய தப்பே காங்கிரஸை கூப்பிட்டு தன்னுடைய கூட்டணியில் சேர்த்துக்கிட்டது தான். விஜயோட கூட்டணி சேர்ந்து காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதை பாஜக விரும்பவே கிடையாது அப்படின்னும். விஷயம் என்ன அப்படின்னா, இதில் அமித்ஷா நேரடியாகவே லைனில் இருக்கிறாரு. சொல்லப்போனால் இப்போ வரைக்கும் அரசியல் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அவர் தான் டைரெக்டாக டைரக்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ 1967க்கு பிறகு காங்கிரஸ் அமைச்சர்கள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் மறுபடியும் வரதை பாஜக விரும்பலை. அதே மாதிரி காங்கிரஸ் செய்த துரோகத்தை திமுக வழியும் ஏற்றுக்கவே முடியலங்க. திமுக காங்கிரஸ்க்காக நிறைய விஷயங்களை செய்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 550 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 கோடி ரூபாய் அப்படின்ற அடிப்படையில் 28 தொகுதிகளுக்கும் 580 கோடி ரூபாய் செலவு செய்து தேர்தல் வேலைகளையும் அவங்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ராஜ்யசபா உறுப்பினரையும் காங்கிரஸுக்கு தந்திருக்காரு. ஆனால் இப்போது திடீர்னு தாவேகாக்கு போயிட்டு அடுத்து வரக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை காங்கிரஸுக்கு தரணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ 580 கோடி ரூபாய் செலவு செஞ்சு தேர்தல் வேலை செஞ்சு 5 எம்எல்ஏக்களை வெற்றி பெற செய்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினரையும் கொடுத்து இவ்வளவும் திமுக தான் காங்கிரஸுக்கு செஞ்சுருக்காங்க. ஆனால் 20 ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்துமே கூட யாருமே பிரதமர் அப்படின்னு சொல்லாத போது ராகுல் காந்தியை பிரதமர் அப்படின்னு அறிவித்தது திமுக தாங்க. ஸோ அப்படிப்பட்ட காங்கிரஸை இன்றைக்கி திமுகவுக்கே துரோகம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதனால தான் திமுகவுக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அதிமுகவை ஆட்சி அமைக்க வரணும் அப்படின்றதுக்காக ஆதரவு தரதாகவும் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலைமை திமுக தரப்பில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முக்கிய காரணமே காங்கிரஸ் மீது இருக்கக்கூடிய கோபம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் தாவேகா 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் காதர் மொய்தீன் உள்ளிட்டோர் எல்லாருமே ஸ்டாலினை நேராக போய் பார்த்து பேசியிருக்காங்க. இன்றைக்கி காங்கிரஸ் வெளியே போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எதிர்காலத்தில் பிஜேபியோட கூட்டணி சேருவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்காக ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன நம்புங்க, கண்டிப்பாக என்னுடைய வார்த்தையும் நம்புங்க, நான் என்றைக்குமே பாஜகவோட சேர மாட்டேன், கொள்கை ரீதியாக போராடுவோமே தவிர கண்டிப்பாக அவங்க கூட நான் என்றைக்கும் ஒன்று சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதிமுகவை ஆதரிக்கிறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு திமுக உடனேலாம் வரலைங்க. குறைஞ்சபட்சம் செயல் திட்டம் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த முடிவையே எடுத்திருக்காங்க. ஸோ பாஜக கொண்டு வரக்கூடிய தவறான திட்டங்கள், அதாவது பிஎம் ஸ்ரீ மாதிரி இருக்கக்கூடிய தவறான திட்டங்கள் அதிமுக ஏற்கக்கூடாது. அதே மாதிரி உதயம் திட்டம், இந்தி இனிப்பு மாதிரி தவறான திட்டங்கள், இதை எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடாது. ஸோ இதுதான் குறைந்தபட்ச செயல் திட்டம். இதனுடைய அடிப்படையில் தான் அதிமுகவை ஆதரிக்கிறது அல்லது விடுறது அப்படின்றதெல்லாம் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா மற்ற கூட்டணி தலைவர்களும் நாங்களும் தாவேகாவுக்கு ஆதரவு தரமாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதியும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி ரஜினிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்லாம் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் சேனலில் தெரிவித்திருக்காருங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு மாநிலமே ஒரு அரசியல் நெருக்கடியில் தவித்துட்டு வரக்கூடிய வேளையில் தனிப்பெரும் கட்சியினுடைய தலைவராக உருவெடுத்திருக்கக்கூடிய விஜய் தொடர்ந்து மௌனம் காத்துட்ருக்காரு. ஸோ இதுவுமே அரசியல் வட்டாரங்களில் பெரும் விமர்சனங்களை கிளப்பிட்டு இருக்குன்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா ஒரு அரசியல் களத்தில் தலைவனாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக முன்னே நின்று போராடாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது தப்பான ஒரு விஷயம். அது மாதிரி முடங்கி இருக்கிறதுனால அரசியல் முயற்சியின்மையை தானாகவே காட்டுற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு விமர்சனங்கள் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எட்ட எல்லா அணியும் போராடிட்டு தான் இருக்குது. அந்த சூழ்நிலையில் 107 இடங்களை வைத்திருக்கக்கூடிய தாவேகா தரப்பில் இருந்து ஆளுநரை சந்திப்பது, மற்ற கட்சி தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துவது, அக்கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை தவிர விஜய் நேரடியாக எந்த ஒரு விஷயத்திலையும் களமிறங்கவே இல்லை. அதே போல் காங்கிரஸ் தலைவர்களை நேரில் சந்தித்து ஆதரவை உறுதிப்படுத்துறதோ அல்லது ஆளுநர் மாளிகை முன்பாக தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட போராடுவதோ ஒரு கட்சியினுடைய தலைவருக்குரிய பண்பு. ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் விஜய் தன்னுடைய வீட்டுக்குள்ளேயும் முடங்கி இருக்கிறாரு. அவருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தினுடைய தீவிரத்தன்மை புரியலை அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ தன்னுடைய கட்சிக்கும் தனக்கு வாக்களித்த மக்களுக்கும் ஒரு நெருக்கடி வரும்பொழுது களத்துக்கு வராதவர் எப்படி ஒட்டுமொத்த மாநிலத்துக்காகவும் குரல் கொடுப்பார் அப்படின்னு அரசியல் விமர்சனங்கள் கேள்வியும் எழுப்பிட்டுருக்காங்க. ஸோ விஜயனுடைய இந்த மௌனம் எல்லாருக்குமே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க.
அதாவது புலி திரைப்படத்தின் பொழுது எழுந்த வருமான வரி ஏற்பு புகார்கள் மற்றும் கடந்த காலங்கள் நடைபெற்ற கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான சிபிஐ வழக்குகள் இது எல்லாமே இப்போ அவர் தலைக்கு மேலே தொங்கக்கூடிய கத்திகள் மாதிரி இருக்கு. பாஜக அரசு தனக்கு எதிராக இந்த வழக்குகளை பயன்படுத்தக்கூடும் அப்படின்ற அச்சத்தின் காரணமாக தான் அவர் ஆளுநர் மாளிகையின் முடிவுகளை கூட எதிர்த்து பேசாமலும் வெளிப்படையாக ஊடகங்களை சந்திக்காமலும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அவர் ஆளுநர் மாளிகையின் முடிவுகளை எதிர்த்து பேசினாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும். அதாவது பழைய வழக்குகளை மீண்டும் தூசி தட்டும் அப்படின்றதுனால தான் விஜய் பாதுகாப்பான இடைவெளியை வந்து பின்பற்றிட்டு இருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ விஜய் அமைதி காக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமுமே அது எதிரணிக்கு சாதகமானதாக தான் மட்டும்தான் மாறிட்டுருக்கு. ஒருபுறம் திமுக மற்றும் அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் இவ்வளவு அமைதியாக இருப்பது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அதாவது அரசியல் அப்படிங்கிறது ஒரு போர்க்களம். இங்கே அமைதியாக இருக்கக்கூடியவங்க எப்படி வெற்றி பெற முடியும்? அப்படி இருக்கக்கூடியவர்கள் வெற்றியாளர்களாக மாற முடியாது அப்படின்றது மூத்த அனுபவசாலிகளுடைய ஒரு அறிவுரையாக இருக்குது. அதாவது மூத்த பத்திரிகையாளர்கள் எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் இந்த சூழ்நிலையில் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மாநிலமே அதிரக்கூடிய வகையில் தங்களுடைய போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருப்பாங்க. ஆனால் விஜய் இப்போது வரைக்கும் ஒரு திரைப்பட பிரபலம் போல தான் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவருடைய தொண்டர்களுக்கிடையே இது வந்து மிகப்பெரிய சோர்வை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ தன்னுடைய அரசியல் வாழ்க்கையினுடைய உச்சக்கட்டமான ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு வாசலில் நிற்கும்போது கூட தனக்காக பேச தயங்கக்கூடிய ஒரு நபர் நாளை மாநில உரிமைகளுக்காக டெல்லியில் அதிகார வர்க்கத்தோடு எப்படி வந்து போராட போகிறாரு அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே வந்து எழுந்திருக்குங்க. வழக்குகளுக்கு அஞ்சு ஒதுங்கி நிற்கிறது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை அப்படிங்கிறது தான் சமூக வலைதளங்களில் தாவேகாவிற்கு எதிராக எழக்கூடிய முக்கிய விமர்சனமாக இப்போ இருந்துட்டு இருக்கு. தமிழக அரசியலில் அடுத்த 24 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இனியும் விஜய் மௌனமாக இருந்தார் அப்படின்னா அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கே பெரும் முற்றுப்புள்ளியாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இனியும் விஜய் அமைதி காக்காம தன்னுடைய உரிமைக்காக வெளியில வந்து போராடணும். அப்பதான் அவருடைய உரிமையை மீட்டெடுக்க முடியும். தவிக தலைவர் விஜய் அவர்களுக்கு எந்த கட்சியும் ஆதரவு கொடுக்காத நிலையில விசிக ஆதரவு அளிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்குங்க. அதாவது இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் விசிக தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் நேரடியாக களமிறங்கி இருந்தார். ஆனால் திடீர்னு போட்டியிடுவதை வாபஸ் வாங்கிக்கிட்டார். அந்த இடத்துல ஜோதிமணி என்பவர் வந்து களமிறக்கப்பட்டார். இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆளுநர் ஷவானஸ்க்கும் எஸ்பி பாலாஜிக்கும் சீட்டு கொடுக்காது தான். இக்கட்டான சூழ்நிலையில் விஜய்க்கு இன்னும் 6 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைப்படுதுங்க. விசிகவினுடைய ஆதரவும் வேணும், இடதுசாரிகளுடைய ஆதரவும் வேணும். எனவே விரைவில் விசிக விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. பெரிய பெரிய பிரச்சனைகளின் பொழுது காங்கிரஸை கூட கைவிடப்பட்ட நிலையில் திமுக வந்து கூடயே நின்றுருக்காங்க. ஆனால் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி அப்படிங்கும்போது காங்கிரஸ் முதல் ஆளாக விஜயோட சேர்ந்து கூட்டணிக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நம்பிக்கை துரோகம் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது மாதிரி நிறைய குழப்பமான சூழ்நிலைகளானது இன்னுமே நிலவிட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இன்னும் தெளிவான ஒரு முடிவானது வெளிவர வரைக்கும் காத்திருப்போம். இது மாதிரி அரசியல் சார்ந்த உடனடி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.